ஓகே நண்பா, வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நண்பா. சரி, நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு ரைட் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ப்ராக்டிக்கலாக பார்த்து நீங்கள் புரிஞ்சிங்க என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் நம்ம பார்க்கணும், என்னென்ன விஷயம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த screener.in நீங்கள் டேட்டா வாங்கிதுக்குள்ள லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா உள்ளே வந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 50 ஸ்டாக் வந்து லிஸ்ட் பண்ணி எது வந்து நம்ம கரெக்டான கம்பெனின்னு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த ஸ்க்ரீனர். இதில் வந்து வாட்ச் லிஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50 கம்பெனி மினிமம் வந்து 50 கம்பெனி போகணும். அதுக்கு மேலே பண்ண இப்போ காசு கட்டுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு 50 போதும், நம்ம அவ்வளோ ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் 50 போதும். ஓகேங்களா, இன்னும் இல்லை, இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேட்டா உள்ளே வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிட்டு அதுக்கு வந்து உங்கள் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இதில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் இருக்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், வாட்ச் லிஸ்ட் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு நிமிஷம், இதுக்கு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறது, ஒரு நிமிஷம் இருங்க. கிரியேட் நியூ வாட்ச் லிஸ்ட் இருக்கா, இதை வந்து அப்கிரேட் பண்ணும். ஆமாம், 2 வாட்ச் லிஸ்ட் மேலே கிடையாது. ஸோ ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. சரி ஓகே, நீங்கள் வாட்ச் லிஸ்ட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. ஓகே, நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணலான்ட்டு. ஸோ ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்களா, இங்கே வந்து மேனேஜுக்கு இதில் மேனேஜிங் கம்பெனி இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி உங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆடே கம்பெனிஸ் டு ஃபில்லர். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நீங்கள் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இருக்கேன் ப்ரோ அப்படி இப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா டாட்டா டிஏ போட்டிங்கனாலே வந்துடும். டாடா மோட்டர்ஸ். ஓகேங்களா, டாடா மோட்டர்ஸு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் எதனா ஒரு கம்பெனி டிசிஎஸ்ஸே எடுத்துங்களேன். டிசிஎஸ்ஸு இந்த மாதிரி எங்கேப்பா டிசிஎஸ்ஸு எஸ் போடலையா, டிசிஎஸ்ஸு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேவா, இந்த மாதிரிலாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணி டன்னு கொடுத்தீங்கன்னா, டன்னு ஆப்ஷனு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆகிடும். ஓகேவா, இந்த மாதிரி லிஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி லிஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் மினிமம் 50 கம்பெனி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 50க்கு மேலே பண்ணால் ஏதோ காசு காட்டுற மாதிரி இருக்கும். 50 போதும் உங்களுக்கு, அதுக்கு மேலாம் நீங்கள் பார்ப்பது கிடையாது. ஓகேவா, 50 என்ன. ஓகேங்களா, இப்போ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சது எடுத்து காட்டுறேங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி ஒன்லி. பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி மட்டும் நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, நீங்கள் இதில் என்னென்னா நீங்கள் எல்லா கம்பெனியும் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரைஸ் டு எர்ன் ரேஷியோ. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிங் இருக்கும். அந்த வீடியோவில் தான் ஃபுல்லாக நான் கவர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ ஒன்றும் எடுக்கல, அதை எடுத்துகிட்டு அது வந்து கோர்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் அனலைசிங்கு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை நான் ரிலீஸ் பண்ணி ஜஸ்ட் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ணணும் ஒரு விஷயம் அதுமா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவை. ஓகேவா, ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு எர்ன் ரேஷியோ. அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் கேபிடலைசேஷன். இந்த மார்க்கெட் வந்து லார்ஜ் கேப்பா, ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா அப்படின்றது வீடியோ நான் போட்டிருப்பேன். எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கணுன்றதை நான் போட்டிருப்போம். ஓகேங்களா, அதை நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட். இந்த கம்பெனி வந்து எவ்வளோலாம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெட் ப்ராஃபிட் குவார்டர் இயர்ஸ். இவங்க வந்து குவார்டர் வைஸே எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க, நெட் ப்ராஃபிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா குவார்டர் ப்ராஃபிட் க்ரோத் எவ்வளோ வந்து ஒரு குவார்டரில் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்காங்க, இவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, குவார்டரில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து குவார்டர் வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ சேல் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து 5 வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட் க்ரோத். ஓகேங்க, எவ்வளோ க்ரோத் ஆகிருக்காங்களா, கம்பெனியில் க்ரோத் ஆகாமல் போயிருக்காங்களா, அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோலாம் இருக்கும். இப்போ ப்ரொமோட்டர் ஹோல்டிங், இந்த ஸ்டாக் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை இருக்கும், 52 வீக் லோ இருக்கும். ஓகேவா, இதுதான், வேறு என்ன விஷயம் இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் டு எர்ன் ரேஷியோ இருக்குல்ல, இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து அப்பேர் ஆகிடுச்சு. அந்த அப்பேர் வேணும் டவுன் ஏர் இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் காட்டுது பார்த்தீங்களா, 17, 19, 20, 24, 28 அந்த மாதிரி இந்த மாதிரி காட்டுதில்லை. இதில் நீங்கள் எது மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 50 கீழே இருக்கணும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10, 20, 30, 40 அப்படி இருக்கணும். 50 தாண்டி இருக்க வேணாம். ஓகேவா, 50 கீழே இருக்கிற மாதிரி பாருங்கள் கம்பெனியை. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட் கேப், லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, அதை வந்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கம்பல்சரி வீடியோ நான் போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். பிளேலிஸ்ட்டுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பா, ஸ்மால் கேப்பா நம்ம ஈஸியாக அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1.66% நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க ஓவரால் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, 5 வருஷத்தில் பரவாயில்ல 7. நம்மளுக்கு வந்து இதில் வந்து வேல்யூ வந்து மைனஸில் காட்டக்கூடாது. ஓகேவா, மைனஸில் காட்டாமல் ப்ளஸில் காட்டுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து கம்பெனியில் கம்மி பர்சன்டேஜில் வந்து க்ரோத் ஆகிருப்பாங்க. எப்படின்னா ஒரு வருஷத்தில் இப்போ இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா
ஒன்லி 7% தான் க்ரோத் ஆகிருக்காங்க. அதுக்கு மேலே இவங்க க்ரோத் கிடையாது. ஓகேங்களா? நீ அந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு 45 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணலாம். அதே ப்ரோ நான் இப்போ தான் ப்ரோ எனக்கு 20 வயசு ஆகுது 25 வயசு ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து 100% இருக்கணும். இது வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 20%. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள் இவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 1.41 ரேஷியோ கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இவங்க க்ரோத் எவ்வளோ இருக்குது, இவங்களுக்கு 20% க்ரோத் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது, 30% இருக்குது. ஓகே. டெப்ட் டு ஈக்விட்டி. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நல்ல கம்பெனி தான். இங்கே டெப்த் டு இல்லாத ஈக்விட்டி இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 0.01க்குள்ளே எவ்வளோ வேணா இருக்கலாம். இந்த 0.1 அது இது 1 2 3 அப்படி இருக்கக்கூடாது. 0.0 எவ்வளோ வேல்யூ வந்தாலும் நீங்கள் அந்த ஸ்டாக் வந்து ரைட்டான ஸ்டாக். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, லார்ஜ் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு 20 வயசு 25 வயசு இருக்கீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவோன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிட் கேப் சொல்லுவாங்களா, மிடில் இருக்கிற ரேஞ்சில் அந்த கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு அந்த எப்படி அதை நான் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன், அதை நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள், புரியும். ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயம். இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம் தெரியுமா. ஃபஸ்ட்டு வந்து பி ரேஷியோ பாருங்கள். ஓகேங்களா? 50க்கு மேலே இருக்கக்கூடாது. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0 கூட கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? 0.1 0.2 0. அதுக்குள்ளே இருக்கலாம். அगर 1 to 3 இருக்கக்கூடாது. அதுதான் விஷயம். ஓகேவா? அगर நீங்களே பாருங்கள் 5 வருஷத்தில் எவ்வளோ க்ரோத் ஆயிருக்காங்க அது செக் பண்ணி பாருங்கள். அதாவது குவார்டர்லி சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, மைனஸில் போதா ப்ளஸில் போதா வேல்யூ. இந்த இடத்துல பார்த்தீங்களா மைனஸில் போது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இது வந்து ஆனுவலி கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து குவான்டிட்டி வைஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து சேல்ஸ் மட்டும் பாருங்கள், எவ்வளோ சேல்ஸ் பண்ணி இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அது மட்டும் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு எதுவும் தேவையில்ல. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து ஒரு கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இப்போது நீங்கள் எதனா ஏஞ்சல் ப்ரோக்கிங் வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஞ்சல் ப்ரோக்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போய் வந்து இந்த கம்பெனி விப்ரோன்னு போட்டிங்கன்னா விப்ரோ வந்துடும். அந்த இதில் நீங்கள் பை பண்ணுறது இதுக்கு இந்த எப்படி பை பண்ணுறது எப்படி சேல் பண்ணுறது வீடியோ நான் கொடுத்துருப்பேன். அது கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் ஃபுல்லு எல்லா டீட்டெயிலுமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை பார்த்தா தான் புரியும். ஓகேவா? வேறு இன்னும் இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். நான் இப்போ சொல்லி தந்த விஷயம் தான் எப்படி ஒரு ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணணுன்றது தான் நீங்கள் இதில் சொல்லி தந்துன்னு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ண போகிறீங்களா, லிஸ்ட் பண்ணுங்கள். லிஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி வந்துச்சா ஜஸ்ட்டு பி ரேஷியோ செக் பண்ணுங்கள். அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் தேவைன்னா கம்பல்சரி டிவிடெண்ட் கோசம் எல்லாம் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவீங்க. டிவிடெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக 5 வருஷத்தில் எவ்வளோ க்ரோத் ஆயிருக்காங்க அதை செக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோட்டர் எவ்வளோ வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 40% ஹோல்டிங் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. 40% மினிமம் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 வீக்ஸ் ஐ எவ்வளோ இருக்குது, 50 வீக்ஸ் லோ எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு இந்த விப்ரோ கம்பெனி பற்றி தெரியலன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும். டேட்டா அந்த விப்ரோக்குள்ளே போயிடும். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியோட மொத்த டீட்டெயிலும் இருக்கும். இப்போது அதான் சொன்னால ப்ரைஸ் டு புக் ரேஷியோ இது எல்லாமே இருக்கும். 5 வருஷத்துக்கு அந்த சார்ட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ மேக்ஸ் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் இயர்ஸ் அவங்களோட சார்ட் பேட்டர்ன் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் கேஷ் பார்த்துக்கலாம் அதில். ஓகேவா? இப்படி கீழே வந்தீங்கன்னா அவங்களோட காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு காட்டும். இப்போ விப்ரோனா யார் அவங்களோட காம்படிட்டர்ஸ் இப்போ யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, டிசிஎஸ் தான் எப்படி ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட காம்படிட்டர்ஸ் தான் யாருன்னு பார்க்கும். இந்த இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்லாம் சொல்லுவாங்க. எங்கள் பேலன்ஸ் ஷீட் எங்கே இருக்குது, இது இருக்குது பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வரவு செலவு எல்லாமே பார்க்கலாம். இப்போ அந்த கம்பெனி வந்து எவ்வளோ வந்து கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க எவ்வளோ லாஸில் போயிருக்காங்க, எவ்வளோ வந்து அவங்க இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ ஆயிருக்கு, லாஸ் ஆயிருக்கு, அது எல்லாமே இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஷீட் இந்த பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு சீரிஸ் இருக்குது. நான் அதை குடிச்சதில் அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குல்ல அந்த சீரியஸில் இது வரும். இது ஓகேங்களா? இது எப்படி வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்கணுன்றது அதில் இருக்கும். அதுவரை உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த அப்படியே இயர் வைஸாக கொடுத்துருப்பாங்க. மேலே அப்படியே இயர் வைஸாக இருக்கா, அது மாதிரி வேல்யூ வைஸாக இருக்கும். எவ்வளோ சேல்ஸ் ஆகுது 30 37 46 51 அப்படி சேல்ஸ் வைஸாக இன்க்ரீஸ் ஆகி போயிருக்காங்களா டிக்ரீஸ் ஆகி போயிருக்காங்களா இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இது பார்க்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியாது. எப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். இதெல்லாம் தெரிது ஆனால் என்னான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் சொல்லித்தரேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிங்னு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் நான் இன்வெஸ்ட் அந்த கோர்ஸ் வந்து காசு கொடுத்துலாம் வாங்க தேவை. ஜஸ்ட் நான் ஃப்ரீயாகவே யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதை ரெடி பண்ணி நான் ஒரே முட்டை உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா? பிளேஸ்ட்டில் ஒரே முட்டை நான் போட்டுருவோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. நம்ம இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து கற்றுன்னு இருப்பீங்க. எப்படி எப்படிலாம் ஸ்டாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் கற்றுன்னு இருப்பீங்க. எப்படி போய் நம்ம பார்க்குறது இந்த ஸ்டாக் இருக்குன்ற எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரிஞ்சுருப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் இருக்குது. ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கூட வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? இதுங்களோட வீடியோ நண்பா. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகேவா? ஷேர் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ நம்ம டேக் கேர்.